திருச்சிற்றம்பலம். பெரிய புராண கதைகளை இன்றும் கேட்டால் நம்மை ஆச்சரியத்திலும் வியப்பிலும் ஆழ்த்தி விடுகிறது. இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்தார்களா என்ற கேள்வி நம் மனதில் தோன்றுகிறது. 63 நாயன்மார்களும் எந்த ஒரு ஆசைக்கும் இடம் கொடுக்காமல், நான் எனது என்னுடையது என்ற எண்ணத்திற்கே போகாமல் வாழ்ந்தவர்கள். அதனால்தான் இறைவனே நேரில் தோன்றி 63 நாயன்மார்களையும் மனமகிழ்ச்சியோடு கரம் பற்றினார். இன்றும் பெரிய புராண கதைகளை கேட்டால் புண்ணியம் என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள். அந்த கதையெல்லாம் 2000 வருடங்களுக்கு முன் நடந்த உண்மை கதையாக இருப்பதால் தான் இன்றும் அவளுடைய வரலாறு பேசப்படுகிறது. இறைவனுக்காகவே அர்ப்பணம் செய்யப்பட்டவர்கள். 63 நாயன்மார்களுக்காகவே சொல்லப்பட்ட மந்திரம்தான் அவன் அருளாலே அவன்தான் வழங்கி. இப்போது இருக்கும் மனிதர்களுக்கு இது பொருந்துமா என்று கேட்டால் இதற்கு நம்மிடம் எந்த பதிலும் இல்லை. எல்லாம் சிவமயம், எல்லாம் இறைவன் செயல். நன்றி.